Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா பியர்டோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். பியர்டோ வந்து பியர்ட் பாம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைலிங் கன், அதாவது ஹேர் ட்ரையர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பியர்டோட ட்ரிம்மர். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வரப்போற வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பியர்டோட சீரிஸ் தான் வரப்போகுது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டிருப்பேன், கிளியர் அண்ட் கட் எக்ஸ்பிளனேஷனா கொடுத்திருப்பேன். நம்ம வீடியோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படினா மறக்காம வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. பியர்டோ கன் ஹேர் ட்ரையர், நான் ஏன் வந்து இந்த ஹேர் ட்ரையர் வாங்கினேன், வேற என்னென்னோட கம்பேர் பண்ணேன், ஏன் இது எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சது, நான் இது எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நம்ம வீடியோவில் வர்றது தான். கம்ப்ளீட் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் புரியும். நான் இந்த ஸ்டைலிங் கன், அதாவது ஒரு ஹேர் ட்ரையர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா பியர்டோவை பற்றி மேக்ஸிமம் தமிழில் யாருமே ரிவ்யூ பண்ணதில்லை. நம்மளோட வீடியோஸ் நான் எப்பயுமே சொல்கிறதா நீங்கள் வந்து எடுத்து பார்த்துக்கோங்க. நம்ம ரிவ்யூ பண்ணுற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்காது. அமேசான் பேசிக்ஸ், இந்த ட்ரைபாடு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேஷன் வந்தது. மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேஷன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கோம். இதை ஃபஸ்ட்டு நான் வாங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸும் பார்ப்பீங்க, உமன்ஸும் பார்ப்பீங்க. ஒரு ஹேர் ட்ரையர் அப்படின்னா ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம இது என்னென்ன பிராண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ் பார்த்தேன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸ் பார்த்தேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிராண்டில் தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அதை ஏன் நம்ம ஃபஸ்ட்டு இக்னோர் பண்ணோம் அப்படின்றத சொல்லிடுறேன். அது நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா யூஷுவல் பிராண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 1200 வாட்ஸ். நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா 1100 வாட்ஸ் ஓட இது தான் இருக்கும், பவர் தான் இருக்கும். அதோட டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஷுவலாக இருந்தது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா பியர்டோவில் வாங்கியிருந்தேன். இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். க்ளோஸ் அப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். ஏன் அன்பாக்ஸ் பண்ணுறோம், ஏன்னா இதை நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஏன் திரும்ப அன்பாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த கவர் இல்லாமல் வந்திருக்கும், சில பேருக்கு கவரோட வந்திருக்கும், நம்ம வாங்கியிருக்கிறது ஒரிஜினல் ப்ராடக்டா அப்படின்ற ஒரு டவுட்ஸ்லாம் இருக்கும்ல. அதனால் மட்டும்தான் நம்ம திரும்ப அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு திரும்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீஅன்பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக மட்டும்தான் நம்ம இந்த அன்பாக்ஸ் பண்ணுறோம். அதில் நம்ம எக்ஸ்ப்ளனேஷனும் பண்ணுறோம், எப்படி என்னென்ன டேக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். வாங்க க்ளோஸ் அப் வியூவில் பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வாங்கும்போது நம்மளுக்கு ஒரிஜினல் ப்ராடக்ட் வந்திருக்கா, டூப்ளிகேட் ப்ராடக்ட் வந்திருக்கா, இல்லை ஆல்ரெடி யூஸ்டு ப்ராடக்ட் வந்திருக்கா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் இருக்கும். பியர்டோவில் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணி இதெல்லாம் ப்ராப்பராக பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நான் ஒரு கஸ்டமராக இருக்கேன், இது நான் ரிட்டர்ன் போடுறேன் அப்படின்னா இதை கிழிச்சிட்டு என்னால் திரும்ப இதை பேக் பண்ணிட்டு என்னால் அனுப்ப முடியாது. அதில் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பியர்டோ ஸ்டைலிங் கன் அல்ட்ரா அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த கவர். கவர் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பிளாக். பிளாக் இருக்குன்றதுக்காக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இது வாங்கணும். அது இல்லாமல் சில அட்வான்டேஜஸும் இருக்குது. பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டைலிங் கன், 2 ஹாட் ஆப்ஷன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஆப்ஷன் இருக்குது. அது 2 ஸ்பீடு ஹீட்டுக்கு, ஒரு ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா கூலுக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1100 வாட்ஸு, ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. இதை வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் பண்ணிக்கலாம் இந்த லோகோவில் இருக்கிற மாதிரி. அதை நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்டாக வருது, ஃபோல்ட் அண்ட் மூவ், லைட் வெயிட்டு, அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன். எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ தான் ஏதாவது ப்ராப்ளம்னா நம்மளால் ஈஸியாக திரும்ப புது ப்ராடக்ட் அவங்ககிட்ட சொல்லி இல்லை ரிப்பேருக்கோ பண்ண முடியும். இதெல்லாமே அதோட டீட்டெயில்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருப்பாங்க. ஸ்டிக்கரை இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இது இருக்கும். இது நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ள பேக்கிங்கில் இருக்கும். பேக் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. இது வந்து வழக்கம் போல் ஒரு டைம் படிச்சுக்கிறது அப்படின்றது நல்லது. யார் இது பண்ணாலுமே ஒரு டைம் படிச்சுக்கோங்க, உள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இல்லை எப்படி வந்து பார்த்திங்கன்னா சில மவுண்ட்ஸ்லாம் கழட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது நிறைய பேர் தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடச்சிருவோம். இது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நீட்டாக ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஜஸ்ட் அவ்வளோதாங்க ப்ராடக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் எம்டி பாக்ஸ். இதை தூரமாக வச்சிடலாம். நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு கான்சன்ட்ரேட்டர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ளோ எந்த சைடு வேணுமோ அது மாதிரி பண்ணுறதுக்காக ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இது டிட்டாச்சபிள் தான், நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கைஸ்.
ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபோல்டபுள். நீங்கள் எங்கேயா ட்ராவலிங் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நம்மளால் ஈஸியாக அதை வந்து பேக்கில் வச்சு கொண்டு போக முடியும். ஸோ பியர்டோ த பியூர் பிளாக் ஃபினிஷ். இது லேடிஸும் யூஸ் பண்ணலாம், மென்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இவ்வளோ தான், ஒரு சுற்றி மாதிரி இருக்குது, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் பியர்டோ லோகோ. இங்கே வந்து 0ல் இருக்கிறது வந்து எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஆப்ஷன், அப்புறம் ஹாட் ஃபஸ்ட்டு, ஹீட் செகண்ட். ஸோ இதுதான் இதோட ஆப்ஷன். ஸோ இது உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன கீவே மாதிரி கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். இதை வந்து ஜஸ்ட் இப்படி வச்சு நம்ம இதில் அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணும்போது இதில் லாக் ஆகிக்கும். ஸோ லாக் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இது எந்த சைடு வேணுமோ நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை ஏர் ஃப்ளோ டிஃபைன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இதை ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை கலந்து வந்துடும். லாக் பண்ணும்போது ஜஸ்ட் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கும். ஸோ இது நம்ம ஃபங்க்ஷனலாக எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ரிங் லைட் பற்றி ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோவில் போட்டிருப்போம். ஸோ அதை செக் அவுட் பண்ணி பார்க்காதவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். நம்ம கான்சென்ட்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஆப்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கோல்டு, நல்லாவே தெரியும். முடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் வீல் வந்து முடி உங்களுக்கு மேலே போகிறது எல்லாமே தெரியும். இது வந்து நார்மல் கோல்டு ஆப்ஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீட் ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ரொம்ப லைட்டாக தான் வருது ஃபஸ்ட்டு ஹீட் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிட்ட வச்சு நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்றத இது பண்ணிக்காதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹீட் ஆப்ஷன் வந்து இது ஓரளவுக்கு அந்த கோல்டு ஆப்ஷன் எவ்வளோ இருந்ததோ அதே லெவலுக்கு தான் இந்த ஹீட் ஆப்ஷனோட ஏரும் இருக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பியர்டு ஸ்ட்ரைட்டனிங்க்கு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலை வந்து பார்த்தீங்கன்னா காயாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹீட்டர் யூஸ் பண்ணுவீங்க. பட் என்னோட பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா, அது மென்ஸாக இருந்தாலும் சரி உமன்ஸாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் யூஸ் பண்ணலாம். ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணால் முடிக்குமே அது வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்து தான். ஏன்னா அதோட ஹீட் ஆகும்போது நம்மளோட நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேரோட இது டென்சிட்டி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா மட்டும்தான் யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா எங்கேயாவது ஜஸ்ட் இப்படி நீங்கள் நார்மலாக 2 ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நம்மளால் சுருட்டி நம்மளால் பேக்லேயுமே வச்சிட முடியும். ஸோ நம்மளோட பியரோட அந்த கார்ட் லென்த், இந்த ஒயர் வரும் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.8 மீட்டர்ஸ் லென்த் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம சலூன்ஸ்லாம் போனால் கடைசியில் ஹேர் கட் பண்ணிட்டு ப்ளோயர் வச்சு அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு பவர் வருமானா வராது. ஏன்னா அது வந்து அதோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம், இதோட வாட்ஸ் வந்து கம்மி. பட் போதுமான ஒரு இண்டிவிஜுவலுக்கு நம்மளுக்கு பியர்டிங் ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு இல்லை வந்து ஹேரை வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சு ஸ்டைல் பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு இருக்கிற வாட்ஸ் தான் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ தாராளமாக நீங்கள் இதுக்கு போகலாம். ஸோ பெருசாக யாரும் இந்த வீடியோவை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க, போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம ஏன் இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பியர்டோவை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பியர்டோட சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ until unless, thank you all, bye bye, take care, love you, cheers.